வசிஷ்டர் ராமனிடம் கூறுகிறார், ராமா, ஒரு மிக ஆழமான உண்மையை இன்று உனக்கு சொல்ல விரும்புகிறேன். இது புரிந்துவிட்டால் பிறப்பு மரணம் என்ற பயம் என்றுமே அழிந்துவிடும். நீ நான் பிறந்தேன் என்று சொல்வது அது உன் ஆவி பற்றி அல்ல, உன் உடல் பற்றி. உடல் ஒரு ஆடை, மனம் ஒரு கருவி, சிந்தனை ஒரு அலை. ஆனால் ஆவி, அது எதற்கும் உரியதல்ல, எதாலும் பாதிக்கப்படாதது. ராமா, பனி உருகி தண்ணீராகிறது, தண்ணீர் ஆவியாக வானில் மறைகிறது. நீ கூறுவாயா தண்ணீர் இறந்துவிட்டது என்று? இல்லை, வடிவம் மட்டும் மாறியுள்ளது. அதேபோல் உன் ஆவி வடிவத்தை மட்டுமே மாற்றிக்கொள்கிறது. ஒரு உடல் என்ற வஸ்திரத்தை கழற்றி மற்றொரு உடலை அணிகிறது. பிறப்பு என்பது உண்மையான துவக்கம் அல்ல, மரணம் என்பது உண்மையான முடிவு அல்ல. இவை இரண்டும் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கான மாற்றம். நாம் என் வாழ்க்கை என்று சொல்கிறோம், ஆனால் உண்மையில் வாழ்க்கை என்ற நதி ஒரு பிறவியில்தான் ஓடுவதில்லை. எத்தனை பிறவிகள் சென்றாலும் ஆவி அதே. சூரியன் மறைகிறது என்று நீ சொல்வது உன் பார்வையிலிருந்து மறைகிறது என்பதற்காகத்தான். சூரியன் அழிந்துவிடவில்லை. அதேபோல ஒரு மனிதன் மரணமடைந்தான் என்று சொல்லுவது உன் பார்வையில் வடிவம் மறைந்தது என்பதற்கே. உண்மையில் யாரும் இறக்கவில்லை, உடல் மட்டுமே கடைந்துவிடப்படுகிறது. ஆவி பிறக்கவும் இல்லை, இறக்கவும் போவதில்லை. அது துவக்கமற்றது, முடிவற்றது, நித்தியமானது. ராமா, இந்த உண்மை உனக்குள் பதிந்துவிட்டால் உன் மனதில் பயமேதுமில்லை. இழப்பு என்பது இல்லை, பிரிவு என்பது இல்லை. அந்த நிலையில்தான் உண்மையான சுதந்திரம்.